Hey guys, welcome back to my channel. Hope you all doing so good. இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 704 which is binary search. இது ஒரு நியூ டாபிக் தான், பட் ரொம்பவே ஈஸி ப்ராப்ளம் தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த டாபிக் வந்து நியூ டாபிக் நம்ம சேனலில் கவர் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னாலே புரிஞ்சிரும். இஃப் இன் கேஸ் பார்த்தும் புரியல அப்படின்னா இந்த ப்ராப்ளமை போய் சால்வ் பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்து அந்த லீக் கோடில் ப்ராப்ளம் செக்ஷன்ஸில் வந்து நிறைய ப்ராப்ளம் செக்ரிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற பைனரி சர்ச் அதுதான் வந்து கான்செப்ட், ஓகேவா? அது கான்செப்ட் பேரே அப்படியே தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பைனரி சர்ச்சில் இருக்கிற ஒரு 2-3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே ஐ கேரண்டி யூ நீங்கள் வந்து மறக்கவே மாட்டீங்க பைனரி சர்ச்சை. இப்போது கரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். given an array of integer nums which is sorted in ascending order. ஸோ இந்த கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு கொடுத்த அரே வந்து சார்ட்டட் அண்ட் அசெண்டிங் ஆர்டர். என்னன்னு சொல்கிறேன், சார்ட்டட் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். சார்ட்டட் அப்படின்னா சார்ட்டடில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்றா அசெண்டிங்கில் சார்ட் ஆகிருக்கும், இல்லை டிசெண்டிங்கில் சார்ட் ஆகிருக்கும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற அரே வந்து அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. சார்ட்டட் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிளாக அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லிட்டாங்களா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை முன்னாடி, செகண்ட் எலிமெண்ட்டை ஹையர் எலிமெண்ட் செகண்டு, அதை விட ஹையர் எலிமெண்ட் தேர்டு, அதை விட ஹையர் எலிமெண்ட் ஃபோர்த்து அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து சார்ட்டட் இன் அசெண்டிங் ஆர்டர். அதே மாதிரி சார்ட்டட் இன் டிசெண்டிங் ஆர்டர்னா இப்போ நமக்கு டிசெண்டிங் ஆர்டர் கொடுக்கல, பட் சொல்கிறேன், ஹையர் நம்பர் முன்னாடி, அப்புறம் அதை விட சிறுசுன்னு அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுதான் சார்ட்டட் அப்படின்னா இதுதான் அதோடைய எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள், ஓகேவா? எப்போல்லாம் ஒரு கொஸ்டின் வந்து ஒரு அரே வந்து சார்ட்டடாக இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் அப்ளை பைனரி சர்ச் கைஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துடுவோம். எக்ஸாம்பிளில் வந்து நம்ஸ் அப்படின்ட்டு ஒரு அரே கொடுத்துருக்காங்க விச் இஸ் சார்ட்டட் இன் அசெண்டிங் ஆர்டர், ஓகேவா? டார்கெட் வந்து 9 கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த அரேல 9 எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். அந்த 9 எங்கே இருக்குன்னு பார்த்து அதோட இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். வெரி சிம்பிள். இதை ப்ரூட் ஃபோர்ஸில் எப்படி பண்ணுவோம்? நார்மலாக ஒரு ஃபார் லூப் போடுவோமா, ஒரு ஃபார் லூப் போட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் சர்ச் பண்ணிகிட்டே வருவோம். 9 இருக்கா, 9 இருக்கா, 9 இருக்கா, அண்ட் யா ஜஸ்ட் அந்த நம்பரும் 9ம் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே வருவோமா, நார்மல் ஃபார் லூப்பா. செக் பண்ணிகிட்டே வரல அப்படின்னா ரிட்டர்ன் -1 ஆஸ் யூஸ்வல் பண்ணிடுவோம். இல்லை அப்படின்னா ஐ அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போது அதை வந்து நீங்கள் வந்து எந்த இதுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அரே வந்து சார்ட்டடாக இருக்கணும்னு தேவையே கிடையாது. பட் இன் பைனரி சர்ச் வந்து நீங்கள் அரே வந்து சார்ட்டடாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். அரே சார்ட்டடாக இல்லை அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வராது, ஓகேவா? ஸோ இப்போது பைனரி சர்ச்சில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம். எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். -1 0 3 5 9 12, -1 0 3 5 1 and then 12, ஓகேவா? இப்போ இதோட இண்டெக்ஸ் எழுதிக்கலாம். 0 1 2 3 4 and 5. டார்கெட் என்ன, நமக்கு டார்கெட் எலிமெண்ட் போடல, ஓகே 9 ஆகுது. ஓகே, டார்கெட் வந்து 9, எல்லாமே அசெண்டிங்கில் இருக்குது, சார்ட்டடாக இருக்குது, ஓகேவா? இப்போ 9ஓட இண்டெக்ஸ் விச் இஸ் 4 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நம்ம எப்படி பைனரி சர்ச் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்படின்னு வச்சுக்குவோம், லாஸ்ட் எலிமெண்ட்டை எண்ட் அப்படின்னு வச்சுப்போம், லாஸ்ட் இண்டெக்ஸை. இப்போது நம்ம மிடில் எலிமெண்ட்டை கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், லாஸ்ட் எலிமெண்ட் லாஸ்ட் இண்டெக்ஸ், அடுத்து மிடில் கண்டுபிடிப்போம். மிடில் அப்படின்னா ஆப்வியஸாக நடுவில் இருக்கிற இண்டெக்ஸா. அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸ்டார்ட் ப்ளஸ் எண்ட் டிவைடட் பை 2, 0 ப்ளஸ் அதோட இண்டெக்ஸ் என்ன 5 டிவைடட் பை 2. இதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2.5 கிடைக்குமா? ஆனால் இன்டீஜராக கன்வெர்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு இருக்கிற டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் மட்டும்தான் நமக்கு எடுத்துக்கும், விச் இஸ் ஃபைன், ஓகேவா? இந்த 2 தான் வந்து நமக்கு மிடில் எலிமெண்ட், ஓகேவா? இப்போது ஃபார் லூப்பில் போய்கிட்டே நம்ம வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இஃப் கண்டிஷன் எழுதுவோம்.
லைக் ஒரு ஃபார் லூப் போட்டு ட்ராவல்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள இஃப் கண்டிஷன் போட்டு இப்போ இந்த டார்கெட் எலிமெண்ட் வந்து மிட்டை விட லெஸ் தேனா இருக்கான்னு பார்ப்போம், விச் இஸ் ஒன் கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் வந்து டார்கெட் வந்து மிட்டை விட கிரேட்டரா இருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து மிட்டை விட கிரேட்டரா இருக்கான்னு பார்ப்போமா? டார்கெட் வந்து மிட்டை விட கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு சார்ட்டட் அரே. எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சார்ட்டட் அண்ட் அசெண்டிங் ஆர் சார்ட்டட் அண்ட் டிசெண்டிங்னா மட்டும்தான் பைனரி சர்ச் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கண்டிஷனுக்கு வருவோம். இஃப் த மிடில் எலிமெண்ட் வந்து இது டி, ஓகேவா? இஃப் அந்த மிடில் எலிமெண்ட் வந்து லைக் டார்கெட் வந்து மிடில் எலிமெண்ட் விட கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு கண்டிஷன் எழுதுவோம்னு சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து மிடில் எலிமெண்ட் விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் எழுதுவோம்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து டார்கெட் இஸ் கிரேட்டர் தேன் மிடில் எலிமெண்ட். ஓகே, மிடில் எலிமெண்ட்டை விட டார்கெட் வந்து கிரேட்டரா இருக்கு. அப்போ எந்த சைடு இருக்கணும்? அசெண்டிங்ல இருக்கு. மிடில் எலிமெண்ட்டை விட டார்கெட் எலிமெண்ட் கிரேட்டரா இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா ரைட் சைடில் தானே இருக்கணும். இந்த சைடில் தான் நமக்கு ஆன்சர் இருக்கணும். வெரி சிம்பிள். எல்லாமே சார்ட்டட் அசெண்டிங்ல இருக்கு. இப்போ நமக்கு நடுவில் இருக்கிற எலிமெண்ட் விட டார்கெட்ல இருக்கிற எலிமெண்ட் வந்து கிரேட்டரா இருக்கு அப்படின்னா ரைட் சைடில் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஈக்குவல் டு மிடில் பிளஸ் 1 பண்றோம். ஸோ அடுத்து ஸ்டார்ட் இங்க வந்துடும். ஓகேவா? இல்ல டார்கெட் எலிமெண்ட்டை விட மிடில் எலிமெண்ட் வந்து ஸ்மாலா லைக் கிரேட்டரா இருக்கு, டார்கெட் எலிமெண்ட் வந்து மிடில் விட கிரேட்டரா இருக்கான்னு இப்போ பார்த்தோம். இப்போ வந்து மிடில் வந்து டார்கெட் எலிமெண்ட் விட கிரேட்டரா இருக்கான்னு பார்ப்போம். மிடில் வந்து கிரேட்டரா இருந்து டார்கெட் எலிமெண்ட் வந்து ஸ்மாலா இருந்தா ஆப்வியஸா இந்த பக்கம் அரே இருக்கும், லைக் வேல்யூஸ் இருக்கும். இந்த இடத்துல தான் நமக்கு டார்கெட் இருக்கும். இப்போ இந்த கேஸ்ல வந்து நமக்கு ரைட் சைட்ல தான் இருக்கு, ஏன்னா டார்கெட்டை விட லைக் மிடில் விட டார்கெட் வந்து கிரேட்டரா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இப்போ வந்து ரைட் சைடில் தான் நம்ம ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். அதனால ஸ்டார்ட் ஈக்குவல் டு மிடில் பிளஸ் 1. இல்லை இப்போ நமக்கு மிடில் கிரேட்டராக இருந்து டார்கெட் வந்து சிறுசாக இருக்குது அப்படின்னா எண்டு வந்து அப்படியே அரேவை வந்து லைக் பேசிக்காக என்ன பண்ணுறோம்னா அப்படியே பாதியாக ஸ்ட்ரிங் பண்ணுறோம். ஸோ தட் வந்து நமக்கு என் லாக் என் டைம் தான் ஆகுது. ஓகேவா? நார்மலாக ட்ராவல்ஸ் பண்ணால் லாக் என் ஆகும். இப்போ லைக் ஆர்டர் ஆஃப் என் ஆகும். இப்போ வந்து ஆர்டர் ஆஃப் என் லாக் என் விச் இஸ் ஹாஃப் தி சைஸ் ஆஃப் என் தான் நமக்கு வந்து இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுக்க போகுது. ஓகேவா? எண்ட் இஸ் ஈக்குவல் டு மிடில் மைனஸ் 1. ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் வந்து இங்கே வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா டார்கெட் வந்து மிடில் எலிமெண்ட் விட கிரேட்டராக இருக்கு. ஸோ வந்து இதுதான் அப்ளை ஆகும். ஸ்டார்ட் ஈக்குவல் டு மிடில் பிளஸ் 1. ஸ்டார்டிங் வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்? திரும்பவும் வந்து மிடில் கண்டுபிடிக்கும். ஏன்னா திரும்பவும் மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிச்சாதான் நம்ம திருப்பியும் மிடில் விட டார்கெட் கிரேட்டரா இல்லை மிடில் விட டார்கெட் வந்து ஸ்மாலரா அப்படின்னு பார்க்க முடியும் இல்லையா? எப்படி மிடில் கண்டுபிடிப்போம்? அந்த ஸ்டார்ட்டோட இண்டெக்ஸ் பிளஸ் எண்டோட இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் எலிமெண்ட்னா லைக் ஆட் பண்ணி டிவைட் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஆக்சுவல் எலிமெண்ட் கிடையாது. ஸோ இதுக்கு என்ன வரும்? 7/2. 7/2னா என்ன ஆன்சர் வரும்? 3.5 சம்திங் வருமா? என்ன சொல்லியிருக்கேன்? இண்டெக்ஸ்னா வந்து லைக் ஃபர்ஸ்ட் டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை எடுத்துப்போம், விச் இஸ் 3. இப்போ நமக்கு ஸ்டார்ட்டும் இதே எலிமெண்ட்ல தான் இருக்கும், எண்டும் அதே அரேல தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ அதே மாதிரி கண்டிஷன் செக் பண்றோம். அதாவது மிடில் விட டார்கெட் கிரேட்டரா இல்ல மிடில் விட டார்கெட் லெஸ்ஸரா அப்படின்னு செக் பண்ணோம். ஆப்வியஸா மிடில் இங்க இருக்கு, டார்கெட் வந்து இங்க இருக்கு. ஸோ அதனால மிடில் விட டார்கெட் வந்து கிரேட்டரா இருக்கு. ஸோ அதனால ஸ்டார்ட் ஈக்குவல் டு மிட் பிளஸ் 1. மிட் பிளஸ் 1 எப்படி பண்ணுவோம்? மிட்டுக்கு அடுத்த எலிமெண்ட் ஸ்டார்ட் இங்க இருக்கு, மிட் இங்க இருக்கு. மிட்டுக்கு அடுத்த எலிமெண்ட் என்ன? இதுதானே. ஸோ ஸ்டார்ட் இங்க வந்துடும். ஸோ இப்போ வந்து மிட்டும் லைக் கேன்சல் ஆயிடும், ஸ்டார்ட்டும் கேன்சல் ஆயிடும். இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து 9ல இருக்கு, எண்டு வந்து 12ல இருக்கு. இப்பவும் வந்து நம்ம மிட் எலிமெண்ட் கண்டுபிடிப்போம். 9 + 12/2 which is 11 not 20, 21/2. 21ல பாதி என்ன 10.5 சம்திங்ல இல்லையா? வெயிட் பண்ணுங்க. லைக் ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன்? எலமெண்ட் டிவைட் பண்ணக்கூடாது, லைக்
அப்பப்போ லைக் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க. லைக் நானே பார்த்தீங்கன்னா இப்போது தெரியாமல் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன். லைக் கசகசன்னு இருக்கிறனால அதோட இண்டெக்ஸ் தானே டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். லைக் இன்கேஸ் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உண்மையிலே ரியலி சூப்பர். 4 + 5/2 விச் இஸ் 9/2 வா. 9/2 என்ன 4.5 சம்திங் கிடைக்குமா. 4.5ல வந்து இண்டெக்ஸ் என்ன 4 தான் பாயிண்ட்டுக்கு முன்னாடி. ஸோ இங்கே மிடில் எலிமெண்ட் வந்துடும். இப்போது ஸ்டார்ட் எலிமெண்ட்டை விட லைக் மிட் எலிமெண்ட்டை விட டார்கெட் எலிமெண்ட் கிரேட்டரான்னு செக் பண்ணுவோம். மிட் எலிமெண்ட் டார்கெட் என்ன நமக்கு 9. மிட் எலிமெண்ட் விட டார்கெட் கிரேட்டரா கிடையாது. மிட் எலிமெண்ட் விட டார்கெட் ஸ்மாலரா கிடையாது. அப்போது நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா அந்த மிட் எலிமெண்ட் தான் நமக்கு ஆன்சர். ஸோ சிம்பிள். மிட் எலிமெண்ட்ல இப்போ என்ன இருக்கு 4 இருக்கு. 4 தான் நமக்கு ஆன்சர் கைஸ். ஓகேவா. இங்கே பாருங்க 4 தான் ஆன்சர். வெரி வெரி சிம்பிள். இப்போ நம்ம கோட்பாட் போயிடலாம். கோட்பாட் போனாலே வந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அண்ட் 1 செகண்ட் இது நியூ கான்செப்ட்டுங்கிறதுனால ஒரு வீடியோவில் வந்து லைக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிளாரிட்டி ஆகாது. நீங்கள் டெய்லியும் வந்து பைனரி சர்ச் வந்து ஒரு 4 to 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து மைண்டில் நிற்கும். ஓகேவா சொல்லிட்டேன். இப்போ ஸ்டார்ட் என்ன சொல்லியிருக்கேன். ஸ்டார்ட் என்னது நம்ஸ் ஆஃப் 0 கரெக்டா. அண்ட் எண்ட் என்ன சொல்லியிருக்கேன் நம்ஸ் டாட். ஏன்னா நம்ஸ் 0ல ஆரம்பிக்கிறதுனால நம்ஸ் டாட் லென்த் -1. ஸோ சிம்பிள். இதை நம்ம ஏன் லூப்குள்ளே போடல அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட்டும் எண்டும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லூப்குள்ளே சேஞ்ச் பண்ணிடுவோம். இது லூப் ஸ்டார்டிங்க்கு மட்டும்தான் இந்த ஸ்டார்ட் = 0 எண்ட் = நம் ஸ்டார்ட் லென்த் -1. அதுக்கப்புறம் வந்து மிட் எலிமெண்ட் லைக் எந்த மாதிரி இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட்டும் எண்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து வைல் லூப் தான் போட போகிறோம். ஏன் அப்படின்னா ஃபார் லூப்பும் போட்டுக்கலாம் நீங்கள். லைக் வைல் லூப் ஏன் போடுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் எண்ட் அண்ட் மிடில் மூணுமே ஒரே இடத்துல இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்டார்ட் வந்து எண்டை விட அதிகமாகிருச்சு அப்படின்னா அப்போ ஸ்டார்டிங் இருக்குது எண்டிங் இருக்குது. எண்டை விட ஸ்டார்ட் வந்து கம்மியாக இருக்குது. லைக் அசெண்டிங் அப்படின்னா இது கிரேட்டர் இது லெஸ்ஸர் தானே. எண்டு வந்து ஸ்டார்ட்டை விட அதிகமாக இருக்குது. இஃப் இன் கேஸ் எண்டு வந்து லைக் ஸ்டார்ட் வந்து எண்டை ஓவர்டேக் பண்ணிருச்சு அப்படின்னா கிடைக்கவே இல்லை அப்படின்னா தான் லைக் அந்த மாதிரி ஒரு கேஸுக்கு போகும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப்புக்குள்ளே இருந்து வெளியே வந்துடணும். அதுக்காக தான் இஃப் வைல் வந்து ஸ்டார்ட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எண்டாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த லூப் ரன் ஆகணும்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. இப்போ என்ன கேஸ் சொல்லியிருக்கேன். இஃப் மிடில் எலிமெண்ட்டை தான் நம்ம செக் பண்ணுவோம். மிடில் இண்டெக்ஸை நம்ம செக் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன் மிடில் எலிமெண்ட்டை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அதுவும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்ட் மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே லைக் அது ஒவ்வொரு தடவை புதுசாக ஒரு இன்ட்டை இனிஷியலைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் வந்து ஒரே மிட் வந்து இருக்காது நமக்கு. ஓகேவா. ஸ்டார்ட் ப்ளஸ் எண்ட் = 2வா. ஆனால் நம்ம இப்போ அப்படி பண்ண போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்டார்ட் ப்ளஸ் எண்ட் = 2னா லைக் இதே ஒரு சின்ன அரே அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து ரொம்ப இண்டெக்ஸ் வந்து ரொம்ப சிறுசாக தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு மிடில் எலிமெண்ட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இண்டெக்ஸாக வந்து ஒரு 1,04,000 லைக் இல்லாட்டி வந்து 10,040 அப்படின்னு ஸ்டார்ட் எலிமெண்ட்டோட மட்டும் இருக்குது. எண்ட் எலிமெண்ட்டோடது அதேமாரி பெருசாக இருக்குது அப்படின்னா அதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் போயிடும். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் ப்ளஸ் n - ஸ்டார்ட் ÷ 2 போட்டாலும் நமக்கு அதே மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிச்சிருவோம். லைக் கிடச்சிரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சொல்கிறேன். -1 0 என்னது அது 35912வா 35912. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் லைக் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மறக்கவே மறக்காது. லைக் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ கவனிங்க. இது ஸ்டார்ட் இது எண்டுன்னு சொல்லியிருக்கேனா.
மிடில் எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆஸ் யூஸ்வலாக ஸ்டார்ட் ப்ளஸ் என் டிவைடட் பை 2. ஓகேவா? அதுக்கு வந்து நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? இது அரே லைக் இண்டெக்ஸ் வேல்யூ போட்டுக்கிறேன். 1 2 0 1 2 3 4 and 5. இதுக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 5 0 + 5 divided by 2 which is 2.5. அதாவது வந்து இண்டெக்ஸ் இன்டீஜரில் பார்த்தோம்னா 2 கிடைக்கணுமா? இப்போ நம்ம ஸ்டார்ட் ப்ளஸ் n மைனஸ் ஸ்டார்ட் டிவைடட் பை 2 போடுவோம். என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். 0 ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 0வா ப்ளஸ் பெரான்சிசிஸ் ஏன் அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா பெரான்சிசிஸ்குள்ளே என்ன போடுறோமோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். முதல்ல n மைனஸ் ஸ்டார்ட்டோட வேல்யூ எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டோட வந்து இது ஆட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம இங்கே லைக் ஒரு ப்ராக்கெட் போடுறோம். ஓகேவா? ஓகே 0 ப்ளஸ் n மைனஸ் ஸ்டார்ட்டா விச் இஸ் எண்ட் என்னது? எண்டோட இண்டெக்ஸ் என்னது? 5. 5 மைனஸ் ஸ்டார்ட்டோட இண்டெக்ஸ் என்னது? 0 டிவைடட் பை 2வா? இப்போ 5 மைனஸ் 0 என்ன? 5. 5 + 0 5 தான். ஸோ 5 டிவைடட் பை 2 நமக்கு வந்து அதே 2.5 தான் கிடைக்கும். இன்டீஜரை பார்க்கும்போது அதே 2 தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தா ஒரே மாரி தான்டா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் லார்ஜர் நம்பர்ஸ்க்கு வரும்போது இதுக்கு ஆப்வியஸாக நம்ம லார்ஜர் நம்பர் டீல் பண்ண போகிறதில்ல. பட் திஸ் இஸ் அ குட் ப்ராக்டிஸ். நீங்கள் அப்படி போட்டாலும் ஆன்சர் வரதா போகுது. ஓகேவா? இப்போ என்ன கண்டிஷன் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எப்போவுமே வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஜஸ்ட் மிட் இஸ் கிரேட்டர் தேன் ஸ்டார்ட் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா டார்கெட் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட். ஸோ மிடில் எலமெண்ட்டை வச்சு தான் நம்ம செக் பண்ணணும். அதாவது இஃப் நம்ஸ் ஆஃப் மிடில் எலிமெண்ட் வந்து கிரேட்டர் தேன் டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸாக லைக் டார்கெட் வந்து லெஸ் தேனாக இருக்கா? அப்போ ஆப்வியஸாக வந்து லைக் ஆன்சர் எங்கே இருக்கும்? லெஃப்ட் சைடு தானே. லெஃப்ட் சைடாக இருக்கான்னா ரைட் சைடாக போய் ஸ்ட்ரிங் பண்ணும். எண்ட் ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1. ஓகேவா? எல்ஸ் இஃப் இது இல்லை அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். அது என்ன கண்டிஷன் அப்படின்னா டார்கெட் இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தேன் நம்ஸ் ஆஃப் மிடில் எலிமெண்ட். மிடில் எலிமெண்ட்டோட டார்கெட் கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா எங்கே இருக்கும்? ஷார்ட்டட் அசெண்டிங்கிறதுனால ரைட் சைடில் தானே இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. ஓகேவா? இல்லை எனக்கு இதுவுமே இல்லை அப்படின்னா இது ரெண்டுமே கிடைக்கல ஆனாலும் வந்து லைக் ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னா ஆன்சர் என்னது? மிடில் எலிமெண்ட் தானே. ஸோ சிம்பிள். இந்த while start is less than or equal to end இருக்கிற வரைக்கும் இப்போ வந்து ஏதோ ஒரு நம்பர் மிடில் எலிமெண்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறோம். அதை விட டார்கெட் அதிகமாகவும் இல்லை லெஸ் தேனாகவும் இல்லை. while லூப்பும் வந்து நமக்கு வந்து இன்னும் லைக் ஃபெயில் ஆகலை அப்படின்னா அதுதான் நம்ம நிற்கிற மிடில் எலிமெண்ட் தான் வந்து நம்மளோட டார்கெட்டோடைய லைக் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டார்கெட்டோடைய இண்டெக்ஸ். ஸோ ரிட்டர்ன் மிட். இல்லை நான் ஃபுல்லாக தேடிட்டேன், இல்லை while லூப்பு வந்து லைக் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் -1 ஜீஸ் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஓகே, கேஸ் 1 கேஸ் 2 அப்ளை ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n log n which is half the size of n. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து அரேவை பாதியாக ஸ்பிட் பண்ணிட்டே இருப்போம். n/4 n/8 அப்படி ஸ்பிட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நமக்கு எண்ணில் பாதி தான் ஆகும். விச் இஸ் n log n டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசு தான். பட் ஓகே, நமக்கு இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு எரர் அடிச்சிருக்கு. என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட்டோடைய எலமெண்ட்டை போட்டுட்டோம். அரேக்குள்ளே இருக்கிற ஜீரோத் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட். பட் நம்ம ஸ்டார்ட் வந்து 0 லைக் இண்டெக்ஸ் மட்டும்தான், எலமெண்ட் கிடையாது. ஸோ இப்படி உங்களுக்கு நடக்கும். கேஸ் பாஸ் ஆகும் ஆனால் சப்மிட் பண்ணும்போது எரர் அடிக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. யா, ஸோ 0 MS beats 100% ஆஃப் யூசர்ஸ் வித் ஜாவா. ஸோ இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான். பட் இன்னும் லைக் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ராக்டிஸ் கைஸ். ஸோ லைக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.
அண்ட் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா காமெண்ட் செக்ஷனில் டூ லெட் மீ நோ அண்ட் ஐ ட்ரை டு ரிப்ளை கைஸ். ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.